தமிழ் சினிமாவில் முதல்ல வெளியான பிரம்மாண்ட திரைப்படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சான். அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும். சந்திரலேகா 1948 எஸ்எஸ் வாசன் அவர்களோட தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான திரைப்படம். இதை பற்றி பேசாத மீடியா இருக்காது, அண்ட் இதை பற்றி வராத ஆர்டிகல்ஸ் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத ஒரு பெரிய காவியம். ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ லேட்டராக பண்ணணும்னு வச்சுருக்கிறோம். ஏன்னா அதில் அவ்வளோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதோட ப்ரொடக்ஷன்லேருந்து, அதில் அவங்களோட கேஸ்டிங்லேருந்து, டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாத்துலேயும் பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதோட ஒரு சின்ன கிளிம்ஸாக, ஒரு சின்ன டீசராக இந்த வீடியோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ்எஸ் வாசன் அவர் முதல்ல இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னா, அவரோட அந்த கதை இலாக்கா கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுங்க, அதில் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினே இருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி மங்கம்மா சபதம் போன்ற படங்கள்லாம் அப்போ அவருக்கு ஹிட் ஆகிருந்துச்சு, ரொம்ப சக்ஸஸாக இருந்துச்சு அவரோட ப்ரொடக்ஷனில். ஸோ அடுத்த கதை எந்த ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன வேணால் எழுதுங்க, எனக்கு எழுதிட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெமினி ஸ்டுடியோஸோட அந்த கதையிலாக்காவும் ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அவங்க ரெடி பண்ண கதை முதல்ல சந்திரலேகாவோட இந்த கதை கிடையாது. அவங்க ஒரு பேண்டிட் குயினோட கதையை எழுதி வச்சுருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு பேண்டிட் குயின். அந்த பொண்ணு பயங்கரமாக ரிவெஞ்ச் எடுத்து பயங்கரமாக எல்லாரையும் கொடூரமாக கொல்லக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணோட மூக்கை வெட்டிடுறாங்க. அந்த இன்சல்ட்டுக்கு அப்புறமா அவள் எப்படி அவங்க எல்லாரையும் பயங்கரமாக கொல்றா அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் முடிஞ்சிருக்கு. ஏறத்தாழ இன்றைக்கி டேரண்டினோ எடுத்த கில்பில் படம் மாதிரியான ஒரு படத்தை அப்போது சொல்லியிருக்கிறாங்க. இது அவர் கேட்டோன்னே, இல்லை இது ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது, அண்ட் அதுக்குள்ளே இந்த ராமாயண ரெஃபரன்ஸ், சூர்பனகை இதெல்லாம் வச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் கேட்டு, இல்லை இது ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் இந்த சந்திரலேகாங்கிற பேரை மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த சந்திரலேகாங்கிற பேர் சூப்பராக இருக்குது, அதான் படத்தோட டைட்டில், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கதை ஒன்று யோசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாரு. மீடியாவுக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, அடுத்த படம் பேர் சந்திரலேகா அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து இவங்க ஜெமினியில் இருக்கிற அந்த கதையிலக்கா பயங்கரமாக உட்காந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களால இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கதையை கொண்டு வரவே முடியல. உடனே வாசன் டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் இந்த கதையை இன்னும் ரெடி பண்ணலன்னா நான் அந்த சந்திரலேகாங்கிற ப்ராஜெக்டே நான் செல் பண்ணி வச்சுருவேன். அதுக்கடுத்து நான் ஏன்னா அடுத்து ஔவையார்னு இன்னொரு பெரிய படம் பண்ண போகிறேன், அதனால் நான் இதை அப்படியே முடக்கி வச்சுருவேன், தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து அந்த கதையிலாக்காவில் இருக்கிற கிட்டுங்கிற ஒருத்தர் தான் அவர் வாசன் கிட்ட இந்த சந்திரலேகா படத்தோட லைனை சொல்கிறாரு. அது ரொம்ப வாசனுக்கு பிடிச்சி போயிடுது. அப்படி தான் இந்த சந்திரலேகா திரைப்படமே ஆரம்பிக்குது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டைம் இருக்குல்ல, 5 வருஷம் எடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ஒரு படத்துக்காக 3 வருஷம் எடுக்கிறது, 4 வருஷம் எடுக்கிறது, பாகுபலி, கேஜிஎஃப் போன்ற படங்களுக்கெல்லாம் எடுக்கிறதே நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி 5 வருஷம் ஒரு படத்துக்காக எடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பல்வேறு மக்களோட உழைப்பு, பல்வேறு கலைஞர்களோட கிரியேஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. 1943 ஆரம்பிச்ச இந்த படம் 1948 தான் வெளியே வந்திருக்கு. அண்ட் இதுக்கு இடையில எஸ்எஸ் வாசன் இந்த படத்துக்காக கேஸ்டிங்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எதெல்லாம் மாற்றிருக்கிறாரு, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு தூக்கியிருக்காருன்னு நம்ம எடுத்தோம்னா அதுவே நிறையா இருக்குது. அண்டு இந்த சந்திரலேகா படத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னதுன்னா, இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்கிறதுக்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சான்ஸ் கேட்டு போயிருக்கிறாரு. அதாவது கிட்டு அவர் தானே இந்த கதையை சொன்னார். அவர் மூலமாக அதுக்காக அவர் பெருசாக முடியெல்லாம் வளர்த்துட்டு போயிருக்காரு இந்த சந்திரலேகா படத்தை நடிக்கணுங்கிறதுக்காக. அவரை ஒரு ஆடிஷன் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாரு எஸ்எஸ் வாசன். அப்போது சிவாஜி கணேசன் நடித்த நடிப்பு எஸ்எஸ் வாசனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எஸ்எஸ் வாசன் அதனால் சிவாஜி கணேசனை ரிஜெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், உனக்கு நடிக்கிறதுக்கு தெரியலை, நீ நடிக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, தயவு செஞ்சு சினிமாவை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் போய் பாருன்னு சொல்லி சிவாஜி கணேசனை சொல்லி அனுப்பிடுறாரு. இது ஆக்சுவலாக பல ஆர்டிகல்ஸில் பல இடங்களில் பேசப்பட்ட ஒரு மறக்க முடியாத சம்பவம். ஏன்னா அப்போ எஸ்எஸ் வாசனுக்கு அந்த ரோலுக்கு சிவாஜி கணேசன் சரியாக இருக்கிற மாதிரியோ, இல்லை சினிமா நடிப்புக்கு சிவாஜி கணேசன் சரியாக இருக்கிற மாதிரியோ தோணாமல் இருந்திருக்கு அந்த மூமெண்ட்டில். அதனால் அவர் அப்படி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் இவருக்கும் இடையில ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் எப்பயுமே நீடித்து வந்ததாகவும் சொல்லப்படுது. அண்டு அதுக்கப்புறமா இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமாக எடுத்தது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன்ஸும் அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். எப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்கு அப்போ நியூஸ் பேப்பரில் ஆடு தருவாராம். அண்டு ஒரு நியூஸ் பேப்பரோட ஃபுல் நியூஸ் பேப்பர் பேஜுக்கு, ஃபுல் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ அதான் ஃபுல் பேஜ் ஆர்டிக்கல், அந்த ஃபுல் பேஜுக்கு ஆடு கொடுப்பாராம் அவர் சந்திரலேகா படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் சந்திரலேகா படத்தோட ஸ்டோரி, பிளாட்டு, அண்டு அந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்ட காஸ்டியூம்ஸு, இதை பற்றிலாம் நியூஸ் பேப்பரில் வருமா. லைக் இது இப்போது அமெரிக்கன் ஃபிலிம்ஸை தான் பண்ணிருப்பாங்க ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக, அதை இங்கே அடாப்ட் பண்ணி பண்ணார்
எஸ்.எஸ். வாசன். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த சந்திரலேகா திரைப்படத்தை பற்றி பேசுறதுக்கு எடுத்து வச்சு சொல்கிறதுக்கு நிறையா ட்ரிவியா, நிறையா ஃபேக்ட்ஸு, இப்போ வந்து இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கான பல விஷயங்கள், பல நிகழ்வுகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக திரைக்கு பின்னால் பார்க்கலாம். இது வந்து அதுக்கான ஒரு கிளிம்ஸாக எடுத்துக்கங்க.